எல்லாருமே வயதுக்கு ஏற்ற பொறுப்புத்தனங்கள் இருந்தாலும் எல்லாருமே ரொம்ப நல்ல பிள்ளைங்க. சரியா? இனி படிப்பு சம்பந்தமான ஒரு சில விஷயங்கள். இப்போ உங்களை எல்லாம் ஒரு 4 பிரிவுக்குள்ள வந்து அடக்கலாம். எப்படின்னா, ஒரு 40 மார்க்குக்கு உள்ள எடுக்கிறவங்க, ஒரு 40ல இருந்து 60க்கு உள்ள எடுக்கிறவங்க, ஒரு 60ல இருந்து 80 வரை எடுக்கிறவங்க, 80ல இருந்து 100 வரை எடுக்கிறவங்க. இந்த மாதிரி தான் இல்லையா? அப்போ இந்த கேட்டகரியில இருக்கிற நீங்க இப்போ இருக்கிற இந்த கம்மியான நாட்களை அழகா பயன்படுத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் நிச்சயமா ஒரு 20 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கலாம். சரியா? அந்த அளவுக்கு நீங்க முயற்சி எடுத்து இனிமேல் இந்த காலத்தை வந்து நல்லா படிக்கணும். ஓகேவா? அப்போ ஏன் இப்படி படிக்கிறோம் அப்படின்னா, நீ நிறைய மார்க் எடுத்தீங்கன்னா நீ எந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணாலும் ரொம்ப எளிமையா ஈஸியா உனக்கு வந்து அந்த இடங்கள் வந்து கிடைக்கும். அதனால ரொம்ப அருமையா படிங்க. வாழ்க்கையில முன்னேற்றம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா காத்திருக்கும். சரியா? இனிமேல் இந்த நாட்கள்லாம் வந்து சேவல் கூவி நீங்க எந்திரிக்க கூடாது. நீங்க தான் சேவலையே எழுப்பணும். கடிகாரத்துல அலாரம் அடிச்சு நீங்க எந்திரிக்க கூடாது. அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க எந்திரிச்சிடணும். சரியா? அதிகாரங்கள் விஷயங்கள் நீங்க வந்து இந்த மாதிரி வந்து சரி. இப்ப இந்த மாதிரி படிச்சு நாம என்ன ஆக போறோம் அப்படின்னா, ஏன் படிக்கிறோம் அப்படின்னா எதிர்காலத்துல நம்முடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாம வந்து படிக்கிறோம் இல்லையா? நிச்சயமாக உங்கள் அனைவருடைய வாழ்க்கையுமே எதிர்காலத்துல ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓகேவா? ஒளிமயமான உங்களுடைய வாழ்க்கை என்றும் எந்தெந்தும் மிக சிறப்பாக அமையும் என்று வாழ்த்து விடுகிறேன். நன்றி.